நட்புகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமரில் ப்ரிப்போசிஷன். அதில் ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துக்குவோம். நாம் எல்லாருமே கொரோனா வீட்டில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ உங்கள் கைகளை நீங்கள் அடிக்கடி சோப்பு போட்டு நன்றாக கழுவுங்க. சமூக இடைவெளியை கடைபிடிங்க. கட்டாயம் மூக்குக்கும் சேர்த்து முழுமையாக முகக்கவசம் அணியுங்க. ஏன்னா தாடையில் மட்டும் போடாதீங்க, அது தவறான செயல். கல்வி தொலைக்காட்சிகள் நடத்தப்படும் பாடங்களை மாணவ செல்வங்கள் நன்றாக கவனித்து படித்து எழுதும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். அதை வீட்டில் இருக்கும் பெற்றோர்களும் கொஞ்சம் மாணவர்கள் படிக்கிறாங்களான்னு பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? தமிழில் சொற்றொடர் முன்மொழிவுகள் அப்படின்றத சொல்லுவோம். தி லிங்க் நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் டு வேர்ப் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ். எ ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரேஸ் கேன் ஃபங்க்ஷன் ஆஸ் ஆன் அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப். அதாவது அவை அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் தான் நம்ம அவை அப்படின்னு சொல்கிறோம். அவை பெயர் சொற்கள் மற்றும் பிரதி பெயர்களை வினை அல்லது பெயர் அடைகளுடன் இணைக்கின்றன அப்படின்னு இந்த இடத்துல பொருள்படும். அதாவது உங்களுக்கு பெயர் சொற்கள்னால் நவுன் அப்படின்னு தெரியும். பிரதி பெயர்கள் அப்படின்னா ப்ரொனவுன் சொல்லுவோம். வினைங்கிறது உங்களுக்கு வேர்பு, அட்ஜெக்டிவ் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் என்ன செய்யுதுன்னா, அந்த சொற்றொடர் முன்மொழிவுகள் ஒரு பெயர் கூடவோ அல்லது பிரதி பெயர் கூடவோ ஒரு வினை அல்லது உரிச்சொல்லை இணைக்கிறது தான் இது கூட வேலை. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் பாருங்கள். அக்கார்டிங் டு பொறுத்தவரையில், பை மீன்ஸ் ஆஃப் உதவி கொண்டு அல்லது மூலமாக, இன் அக்கார்டன்ஸ் வித் அதாவது ஒன்றின்படி, இன் பிளேஸ் ஆஃப் அல்லது இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக, பிகாஸ் ஆஃப் காரணமாக, இன் அடிஷன் டு மேலும் கூட, இன் ஸ்பைட் ஆஃப் இருந்த போதிலும், இன் ஃபேவர் ஆஃப் சாதகமாக, இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்னால், இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னா நடக்குமானால். அடுத்து பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் அப்படின்னா நடக்குமானால் அல்லது நேரிடின், அலாங் வித் கூட அல்லது உடன், ஓவிங் டு காரணமாக, இன் சர்ச் ஆஃப் அப்படின்னா தேடிக்கொண்டு, இன் கோர்ஸ் ஆஃப் காலப்போக்கில், வித் த ஹெல்ப் ஆஃப் உதவியினால், வித் ரெஃபரன்ஸ் டு சம்பந்தமாக, இன் ஆர்டர் டு அதற்காக, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பொறுத்து, வித் ரெக்கார்ட் டு அப்படின்னா சம்பந்தமாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார் த ஷேக் ஆஃப் அப்படின்னா காரணமாக, அட் த டாப் ஆஃப் உச்சியில், அட் த எண்ட் ஆஃப் முடிவில், பை த சைட் ஆஃப் பக்கத்தில் அல்லது அதன் பக்கம், ஆன் அக்கவுண்ட் ஆஃப் காரணமாக, இன் வாண்ட் ஆஃப் அல்லது இன் நீட் ஆஃப் அப்படின்னா தேவையில், இந்த ஹேபிட் ஆஃப் இந்த பழக்கத்தில், இந்த டைரக்ஷன் ஆஃப் இந்த திசையில். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நாம் அன்றைக்கி கொஞ்சம் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹி வாஸ் அட் த டாப் ஆஃப் த ஹில். அவர் மலையின் உச்சியில் இருந்தார். செகண்ட் பாருங்கள், ஃபார் த ஷேக் ஆஃப் மணி ஐ ஒர்க்டு ஹார்ட். நான் பணத்திற்காக கடுமையாக உழைத்தேன். தேர்டு பாருங்கள், வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் ஆட் ஐ அப்ளை. அதாவது உங்கள் சேர்க்கைக்கான குறிப்புகளுடன் நான் விண்ணப்பிக்கிறேன். அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஐ கேன் டூ வித் த ஹெல்ப் ஆஃப் யூ. அதாவது நான் உங்கள் உதவியினால் செய்ய முடியும். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா, இன் கோர்ஸ் ஆஃப் டைம் த பேஷண்ட் வில் ரெக்கவர். அதாவது காலப்போக்கில் அந்த நோயாளி குணமடைவார். ஐ வெண்ட் இன் சர்ச் ஆஃப் மை சன். சிக்ஸ்த் பார்த்திங்கன்னா, ஐ வெண்ட் இன் சர்ச் ஆஃப் மை சன் அப்படின்னா நான் என் மகனை தேடி சென்றேன். செவன்த் ஒன்று பாருங்கள், ஓவிங் டு இல்னஸ் ஹி டுக் லீவ். அதாவது நோயின் காரணமாக அவர் விடுப்பு எடுத்தார். இந்த எயித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, ஹி வாக்ட் அலாங் வித் ஹிஸ் பிரதர். அவர் தனது சகோதரருடன் நடந்து சென்றார். நைன்த் பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ரிச் ஹி இஸ் ஹம்பிள். அதாவது அவர் பணக்காரராக இருந்த போதிலும் தாழ்மையுடன் இருந்தார். லாஸ்ட் அந்த 10th பார்த்திங்கன்னா, இந்த டிடி ஷுட் பி ட்ராவன் இன் ஃபேவர் ஆஃப் மீ. அதாவது டிடி எனக்கு சாதகமாக வரையப்பட வேண்டும். ஓகே மனசுலங்களே, இப்போ நான் அதில் வரைஞ்சிருக்க, அதாவது அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் சொல்லுவோம். இதில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.